இறைவனை அடைவதற்கான திறவுகோல் அல்லது இறை சன்னதியை நான் நெருங்குவதற்கு திறக்கப்பட வேண்டிய கதவு நம்பிக்கை. நீ எந்த நம்பிக்கையில் அவனை அடைத்தாய்? அவன் சொன்ன வார்த்தை, எப்படியும் அவன் என்னை காக்க வருவான், என் நண்பன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று. ஆண்டவன் அடியார்களை காப்பது கடமை என்றால் அடியார்கள் ஆண்டவனுக்கும் துணை நிற்பது கடமை அல்லவோ? நீதான் என் வீட்டுக்கு வருவாய் என்கின்ற நம்பிக்கை உண்டு என்றான். பொதுவாக நாம் இறைவனுடைய நம்பிக்கை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இலக்கிய இதிகாசங்கள், புராணங்கள், இறை வழிபாட்டு மந்திரங்கள் இவை எல்லாமே நம்மிடத்தில் ஒரு நம்பிக்கையை பிறப்பதற்கான, நம்பிக்கையை உருவாக்குவதற்கான செய்திகளை வலியுறுத்துவது. அண்மையில் ஒரு வாரப்பத்திரிகையில் ஒரு அற்புதமான கட்டுரை படித்தேன். இறைவனை அடைவதற்கான திறவுகோல் அல்லது இறை சன்னதியை நான் நெருங்குவதற்கு திறக்கப்பட வேண்டிய கதவு நம்பிக்கை. எப்படி? அண்மையிலே நாம் பார்த்தோம், இராணுவத்தினுடைய செயல்பாடு குறித்து நாம் வியந்தோம். பல இடங்களில், பல மாநிலங்களில் இராணுவ வீரர்கள் வலிமை பெறுவதற்கும் இந்த நாட்டில் தேசாபிமானம் கூடுவதற்கும் கூட்டு வழிபாட்டை நடத்திய நிறைய சான்றோர் பெருமக்களை நாம் செவிவழியாகவும் ஊடகத்தின் வாயிலாகவும் பார்த்தோம். ஒரு 2 சமயம், சமுதாயம் சார்ந்த 2 கதையை ஒப்பிட்டு ஒருவர் எழுதியிருந்தார்கள். சாமி சுதபோதானந்தா வழியில் என்று அந்த கதை முடிந்தது. 2 நண்பர்கள், ஒருவருக்கொருவர் நெருங்கியவர்கள். பள்ளிப்பருவம் தொடங்கி கல்லூரி காலம், பிறகு வேலை காலம் என்று எல்லாம் ஒன்றாக இருந்தவர் இருவரும் இராணுவத்தில் பணியில் சேர்கிறார்கள். ஒரு உயர்ந்த பணி அவர்களுக்கு கிடைக்கிறது. பனிமுகடுகளிலும் வெயிலும் நின்று இந்த தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ பணியில் அந்த 2 நண்பர்களும் ஒட்டி உறவாடி ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக உண்டு உறங்கிய அந்த இருவரும் இராணுவத்தில் சேர்ந்து தேசத்தை காப்பதற்கான பணி. ஒரு புலர்காலை பொழுது ஒரு ஓசை சத்தம். அண்டை நாட்டிலிருந்து படையெடுப்பு தொடங்கிவிட்டது. இந்த இராணுவ வீரர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டார்கள். பிரிக்கப்பட்ட போது 2 ஒட்டி பிறந்த சகோதரர்களைப் போல இருந்த நண்பர்கள் வேறு வேறு அணியில் பிரிந்தார்கள். 2 நாட்டுக்கும் போர் பகை நெடும்பகையானது. போர் நெருப்பு 3 தணல் விட்டு எரிந்தது. ஒருவர் பதுங்கு குழியில் படைத்தலைவனோடு இருக்கக்கூடிய பிரிவில் இருந்தார். மற்றொருவர் வீரர்களை தாங்கி முன்னிலைப்படுத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்று சென்றார். அப்படி சென்றவர் எதிரி நாட்டு குண்டடிப்பட்டு வீழ்ச்சியுற்று நள்ளிரவு வேடத்தில் இந்த பதுங்கு குழியில் மெல்லிய குரல் எடுத்து தன் நண்பனை அழைத்தார். அப்பொழுது அவரை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய படை தளபதி, நீ வெளியில் செல்வது ஆபத்து. ஏற்கனவே நம் படைகளில் பெரும்பகுதியை இழந்து விட்டோம். அந்நிய நாடு நம்மை ஆட்டி படைக்கிறது. நாம் அதிகாலை நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினால் மட்டுமே நம்முடைய தேசத்திற்கு வெற்றி உறுதி. எனவே என்னுடைய கட்டளை, நீ உன் நட்பின் குரலுக்கு செவிசாய்த்து செல்லக்கூடாது என்று. நள்ளிரவு நேரம் தாண்டியது. பதுங்கு குழியிலிருந்து தலைவன் கட்டளையை மீறி இவன் சென்றான். உடம்பு முழுக்க குண்டடிப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோழனை தோளில் சுமந்து பதுங்கு குழிக்கு கொண்டு வந்தான். அதிகாலை வேளையிலே படைத்தலைவன் கேட்டான், நான் சொன்ன பிறகும் எப்படி நீ சென்றாய்? நிச்சயம் அவன் இறந்திருப்பான் என்று சொன்னபோது, இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று முதலுதவி செய்யப்பட்டவன் கண் திறந்தான். நீ எந்த நம்பிக்கையில் அவனை அடைத்தாய்? அவன் சொன்ன வார்த்தை, எப்படியும் அவன் என்னை காக்க வருவான்,
என் நண்பன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று அந்த வாசகம் முடிந்தது. எப்படி போர்க்காலத்தில் கூட தன் உயிரை துச்சமென மதித்து தன் நண்பன் காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு வெற்றியை தந்தது. அதே புள்ளியில் ஒரு கதை எழுதப்படுகிறது. ஒரு மழைக்காலம், எங்கு பார்த்தாலும் இருட்டு. ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவர் ஒரு வீட்டு கதவை தட்டினார். அந்த வீடும் அரசியல்வாதி வீடு. நான் ஒரு பெரிய மந்திரி, ஒரு தேசத்தையே வழிநடத்தக்கூடியவன், ஒரு அரசனுக்கு ஆலோசனை சொல்கின்றவன். எல்லாம் சொன்ன பிறகும் அவர்கள் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. உங்களை பற்றிய விவரம் தெரியாது, உங்களை பற்றிய அடையாள அட்டை இல்லை, நீங்கள் யார் என்று நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் இல்லத்தில் அனுமதி இல்லை. அதே போன்று ஒரு நள்ளிரவு வேளையில் ஒரு கோடீஸ்வரன், ஒரு செல்வந்தன் வீட்டு கதவை தட்டினான். என் கார் பழுதாகிவிட்டது, இன்று இரவு இங்கே தங்குகிறேன். மறுக்கப்பட்டது. காரணம், உன்னை முன்பின் தெரியாது, நீ பெரிய கோடீஸ்வரன் என்பதற்கான அடையாளம் என்ன என்று கேள்விகளால் துளைத்து அனுப்பப்பட்டது. ஒரு குடிசை வீடு, உடம்பு முழுக்க பராரியாக இருந்த ஒருவர் கதவை தட்டினார். இந்த குடிசை வீட்டு கதவுகள் திறந்தப்பட்டது. மழையில் நனைந்து வந்தவனுக்கு துண்டும் புதிய உடையும், உண்பதற்கு ரொட்டி துண்டுகளும் பாழும் கொடுத்து அமர்வதற்கு இடம் தந்து, அதிகாலை வேளை அவன் புறப்பட தயாரான போது புன்முறுவலுடன் சொன்னான், நான் யார் தெரியுமா? நான் தான் கடவுள் என்றான். அந்த குடிசை வீட்டுக்காரன் சொன்னான், நேற்று இரவே எனக்கு தெரியும் என்றான். எப்படி என்று கேட்டான். என்னை போன்ற குடிசைவாசிகளின் வீட்டுக்கு, என்னை போன்ற குடிசைவாசிகளின் வீட்டுக்கு அழுத்தம் திருத்தமாக இருமுறை சொன்னான், ஆண்டவனை தவிர எவன் வருவான்? ஆண்டவன் அடியார்களை காப்பது கடமை என்றால், அடியார்கள் ஆண்டவனுக்கும் துணை நிற்பது கடமை அல்லவோ? நீதான் என் வீட்டுக்கு வருவாய் என்கின்ற நம்பிக்கை உண்டு என்றான். நம்பிக்கைதான் இறைவனையும் மனிதனையும் இணைக்கும் இணைப்பு பாலம். நம்பிக்கை நதியில் நடங்கள், நாளெல்லாம் வெற்றி.